ஆர்ஓ ஃபில்டர். அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபில்டர். அந்த மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை கன்ஃபார்மாக இந்த காமன் ஃபில்டரை மாற்றுங்க. இதில் எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ரொம்ப அழுக்காகி ரொம்ப இதாக தான் இருக்குது. வணக்கம் நேயர்களே, இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஃபில்டர். அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபில்டர். அந்த ஃபில்டர் பாருங்கள், இது வந்து கரெக்டாக 4.5 மாதம் ஆகுது. இது பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட்டாக இருக்குன்ட்டு. பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை கன்ஃபார்மாக இந்த காமன் ஃபில்டரை மாற்றுங்க. தயவுசெய்து பாருங்கள், இந்த இதில் எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்கள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ரொம்ப அழுக்காகி ரொம்ப இதாக தான் இருக்குது. உள்ளே பாருங்கள், இன்னும் ஒரு 10 டேஸ் போயிருந்தால் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழுக்கு படிஞ்சு ரொம்ப மோசமாயிருங்க. தயவு செய்து சொல்கிற நண்பர்களே, உங்கள் வீடுகளில் ஆர்ஓ இருந்தால் ப்ராப்பரான சர்வீஸ் செய்து மாட்டிக்கொள்ளுங்கள். இந்த தண்ணியில் குடிப்பதனால் நமக்கு என்னென்ன விளைவுகள் வரும் என்று உங்களுக்கு தெரியும். அதனால் இது ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி நீங்கள் தண்ணீர் குடியுங்கள் என்று நான் பாதுகாப்பு பண்ணிக்கும் கொள்ளுங்கள் என்று நான் இதில் கூறுகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் ஆர்ஓ கம்பல்சரி தினம் நாம் யூஸ் பண்ணுவதால் இதை 45 நாட்கள் அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஃபில்டரை நீங்கள் மாற்றிவிட்டு புதுசாக போட்டு நீங்கள் செய்யலாம். அதற்குள் ஆர்ஓ கல், அதாவது பால் அப்படின்னு சொல்கிறது, அந்த இதையும் போட்டு நம்ம பண்ணலாம். இப்பொழுது பாருங்கள், எலுமிச்சை பழத்தை 2ஆக அறிந்து கொண்டு இப்பொழுது நாம் ஆர்ஓ டேங்க் அதைத்தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோங்க. இதில் உள்ள பாசான் பிடித்து இருக்கும், அதையே நம்ம எலுமிச்சை பழ சாறு விட்டு க்ளீன் பண்ணோம்னா நமக்கு நல்ல பளபளன்னு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நேயர்களே. க்ளீன் ஆகும் மற்றும் ரொம்ப தண்ணீரும் உள்ள எல்லா இதுவும் அந்த எலுமிச்சை பழ சாத்துக்கு குளிச்ச இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இந்த வீடியோ பாருங்க நேயர்களே. நம்மளுடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஆன்லைன் பட்டனை கிளிக் பண்ண அன்பு நேயர்களே.